இந்த 5 வருஷத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உங்கள் பேரில் ஏதாவது சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஓப்பனாக கிளியர் கட் ப்ரூஃப் அப்படி மாட்டிக்கொள்கிறது தான். ஸோ அவங்க பேர்லேயோ மனைவி பேர்லேயோ மைனர் குழந்தைங்க பேரில் சொத்துக்கள் வாங்கியிருந்தா இதில் தான் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இவங்க இன்ஜினியரிங் காலேஜ்னு வச்சுக்கோங்க, பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகன் மகனாக இருக்கட்டும், வேலுவாக இருக்கட்டும், எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஏஐசிடிக்கு போகணுன்னா இத்தனை லேப் ஃபெசிலிட்டி, இத்தனை பில்டிங், இத்தனை இது இருக்குன்னா அதெல்லாம் எந்த வருஷம் கட்டினாங்கன்ற ரெக்கார்டு இருக்கும். அந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்தது? இது எல்லாமே வெறும் 64 லட்சத்துக்கு தான் பொன்முடிக்கு 3 வருஷம் தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் அவருடைய கல்லூரிகளுடைய பில்டிங் கணக்கெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா சில 100 கோடிகளுக்கு மேலே போகும். சூர்யா குரூப் ஆஃப் காலேஜஸ் போட்டிங்கன்னா இங்கே குடோனில் தேடினப்ப கிட்டத்தட்ட 13 கோடி ரூபா பிடிச்சாங்க. மொத்தமுமே 200 ரூபா புது நோட்டு. அது மொத்தமுமே கனரா பேங்க் வேலூர் பிரான்ச்சிலேருந்து பண்ணியிருக்கு. அதை எடுத்து கொடுத்த அந்த கனரா பேங்க் நிர்வாகியும் இவருடைய நெருங்கிய சொந்தக்காரர். ஸோ இப்போ இவங்களுடைய ஒவ்வொரு வீட்டையும் துரைமுருகனுக்கு இருக்கிற சென்னை வீடாக இருக்கட்டும், கோட்டப்புறத்தில் இருக்கிறதாக இருக்கட்டும், அவருடைய மனைவி பேரில் என்ன இருக்குது, எப்படி அதையெல்லாம் எந்த பீரியடில் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் முழுமையாக ஆராயணுங்க. ஒரு 4 அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் தண்டனை வாங்கினாத்தான். நேற்றைக்கு வந்திருக்கிற சவுக்கடி இப்பொழுது எந்தெந்த அமைச்சரெல்லாம் கீழ் நீதிமன்றத்தில் முறையற்ற ரீதியில் தங்கள் வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் வந்து அவங்களெல்லாம் தொடர்ந்து நிற்க வச்சா நீங்கள்லாம் நீதிக்கும் அறத்திற்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதலமைச்சர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கலாமா? 12-13 அமைச்சர்கள் என்று லிஸ்ட் கூடிக்கொண்டே போகிறது. நிச்சயமாக பாஜக தமிழகத்தை நோக்கி வந்திருக்கு. ஒரு பக்கம் ஊழல், நேற்றைக்கு இவர் சொல்லியிருக்கார், செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்கில் ஊழல் நடப்பது என்பது வீடு பற்றி எறிவது போல தமிழர் கொடுக்கும் வரி பணங்கள், தமிழர் பணங்கள் அரசுக்கு போகாமல். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நாளில் 4 பக்கமுமே திமுக பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்களில் அடி உதை வாங்கியிருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி விவகாரத்திலையும் நீதிமன்றம் ஒரு குட்டை மிகப்பெரிய அளவில் வச்சிருக்கிறது. டாஸ்மாக் விவகாரம் ஈடி ரெய்டு குறித்து நீதிமன்றத்துக்கு சென்றதும் தள்ளுபடி செய்யப்பட்டு அங்கும் நீதிபதிகள் கடுமையான எதிர்வினை ஆட்டியிருக்காங்க. அதே போல பொன்முடி விவகாரத்திலையும் வழக்கு பதிவு செய்ய சொல்லி அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியும். மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்களுடைய விவகாரத்திலையும் ஏற்கனவே கீழமை நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு செல்லாது, ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அறிவிப்பு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வரிசையாக நீதிமன்றங்களில் குட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ திமுகவுடைய பொதுச் செயலாளர் வரைக்கும் பெரிய ஒரு குட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ துரைமுருகன் அவர்களுடைய விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் துரைமுருகனை தாண்டி திமுகவுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் ஒன்று சொல்லுவாங்க. விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்பவர்கள் என சர்க்காரியா கமிஷனில் கூறப்பட்டுள்ளது அப்படிம்பாங்க. இவர் 96-2001 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதித்தார்னு 2001-2006 ஜெயலலிதா காலகட்டத்தின் போது இவர் வீட்டிலெல்லாம் ரெய்டு போய் 3.5 கோடி ரூபாய்க்கு இவர் மீதும் இவர் மனைவி மீதும் மருமகள் மீதும் சொத்துக்கள் இருக்கிறதுன்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. ஸோ அந்த 2006 திரு கருணாநிதி தலைமையில் ஆட்சி வந்த உடனே அது வேலூர் நீதிமன்றத்தில் எதையோ சொல்லி இந்த கேஸுக்கு மெரிட்டே இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ 2006-11 காலகட்டத்தில் இந்த வழக்கு அமுக்கப்பட்டது. ஜெயலலிதா மீண்டும் 2011 ஜெயிச்சு வந்த உடனே அவங்க ரெய்டு பண்ணி 2 வழக்கு போட்டாங்க. ஒன்று, இந்த வழக்கை 2013 டிவிஎஸ்சி சார்பாக இந்த கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சது தவறுன்னு. அடுத்தது 2006-11 காலகட்டத்தில் அதுக்குள்ள மகன் மேஜர் ஆயிட்டார் போல் இருக்கு, அவர் விலக இவர் மீதும் இவர் மனைவி மீதும் அதிகமாக 1.93 கோடி சொத்து சேர்த்திருக்குன்னு இன்னொரு வழக்கு இருக்கிறது. ஸோ அதுவும் தள்ளுபடி பண்ணப்பட்டு அது இன்னும் அந்த தீர்ப்பு இன்னும் வரல. ஸோ இங்கே என்னென்னா இதுவரை இடி ரெய்டுகள் வந்தது எல்லாமே இடி புதுசாக எஃப்ஐஆர் போடுறதுக்கு இடிக்கு உரிமை கிடையாது. சிபிஐ உள்ளே வரணும்னு சொன்னால் மாநில அரசோ ஹைகோர்ட்டோ சொல்லணும்.
ஸோ இவர் பேரில் நேரடியாக எஃப்ஐஆர் இல்லாமல் இருந்தது. இவருடைய மகன் வீட்டில் மற்றும் இவருடைய நெருங்கிய தூரத்து உறவினர் மற்றும் இவருடைய வலது கையாக இருக்கும் பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் வீட்டிலுமாக பிடிக்கப்பட்டது 2016 தேர்தலில் வச்சு. அந்த கேஸுக்கு சமீபத்தில் இடி ரைட் நடந்தது. இப்போ நேரடியாக ஒரு இடி இதாகுது ஆச்சா. இன்னொன்று, இவருக்கு நெருக்கமான இவருடைய வலது இடது கையில் ஒருவராக செய்யப்பட்டவர் அப்பா மகனுமாக 60,000 கோடி சேர்த்து விட்டார்கள் என்று சொன்ன ஆடியோ மிக பரவலாக இருந்தது. அதாவது திமுகவை பொறுத்தவரை சீனியர்கள், அதாவது மாதம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் தொகைகள் சேர்க்கிறார்கள். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது பணம் துட்டு என்பதனால் ஒவ்வொரு அமைச்சரும் அதை சேர்த்து அதை முதலமைச்சரிடம் கொடுத்தால் அதற்கு பேர் தியாகி என்ற பட்டம் என்றும் திரு ஸ்டாலின் அவர்கள் இவர் ராஜினாமா பண்ணுவார். ஆனால் அது அப்படி நேரடியாக கணக்கு கொடுக்காமல் தாங்கள் சீனியர், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வரும் முன்பாகவே நாங்கள் கட்சியில் இருக்கிறோம், எம்எல்ஏவாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் என்று பார்த்தால் அதில் துரைமுருகன், பொன்முடி போன்றவர்கள், KN நேரு போன்றவர்கள் வருவார்கள். அவர்களாக கொடுப்பதை மற்ற அமைச்சர்கள் எல்லாம் மொத்தமாக இவ்வளோ வந்தது நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி செய்வார்களாம். ஆனால் இவர்கள் விருப்பப்பட்டு கொடுப்பதும் அதை தாண்டி முக்கியமான தேர்தல் செலவுகள் ஏற்றுக்கொள்வதும் செய்யும். ஸோ அதில் திரு துரைமுருகன் அவர்களிருந்து எதுவுமே பெயராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் மீது இன்னும் சொல்லணும்னால் அவருடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். 2021 தேர்தல் அஃபிடவிட்டில் ஒன்று கொடுத்துருக்காருங்க. அவருடைய மனைவியுடைய சகோதரி ஒரு சொத்தை கொடுத்திருக்கிறார், நிலம் அப்படிங்கிறார். அந்த நிலத்தோட தான செட்டில்மெண்ட் அம்மா அக்கா தங்கச்சிக்குங்கிற மாதிரி அந்த ஈஸியை போட்டு பார்த்தா அந்த நிலத்தை இவர் 1968 முதல் முறை 67 அண்ணாதுரை அமைச்சரவையில் இவர் அப்பொழுது காட்பாடில் ஜெயிச்சிருக்கார். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார், மனைவியுடைய சகோதரி மகன் பேரில் 3 வயசு 5 வயசு இருந்திருக்கணும் வாங்கியிருக்கிறார். அதை அந்த பையன் 2006 அம்மா பேருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறான். சகோதரி இப்போ இவங்க பேரில் மாற்ற அந்த சொத்தை கணக்கில் கட்டுறாரு. அப்போ இவங்க எப்படியெல்லாம் கணக்கு சேர்ப்பாங்கன்னு பார்த்துக்க. அடுத்தது 96-2001 காலகட்டத்தில் 3.6 லட்சம் தான், 3.5 கோடி தான் சொன்னேன். 2006-11 1.9 கோடி தான் சொல்கிறேன் சார். அவங்க காலேஜ் ஸ்கூலில் ஒரு பில்டிங், இன்றைக்கி நம்ம இந்த பில்டிங் எல்லாம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 to 12 அடி அதிகபட்சமாக ரெசிடென்ஷியல் பில்டிங். இன்னும் சொல்ல போனால் மிடில் கிளாஸ் ஃப்ளாட்லாம் 9 அடி கூட வைக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல் பில்டிங்னா 60 பேர் ஒரு கிளாஸ் ரூமில் உட்காரணும். காலேஜ் பில்டிங்னா 15 அடி ஹைட்டு கட்டி டாய்லெட்டுகள் அதிகமாக கொடுத்து அதிகமாக வென்டிலேஷன் பண்ணால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 3000 ரூபா ஆகும். இதையெல்லாம் ட்ரஸ்ட்டு பேரில் போடுறதுனால அந்த கணக்கெல்லாம் எடுக்கிறதில்ல. என்னென்னா ஒரு எம்எல்ஏ என்னைக்கு தேர்தலில் நிற்கணும்னு சொன்னால் நிற்கிறப்ப இதுவரை என்னுடைய சொத்து எவ்வளவு, என் பேரில், என் மனைவி பேரில், என்னுடைய மைனர் குழந்தைகள் பேரில்னு கொடுத்தாகணும். அதுவும் கடந்த 5 வருஷ ஐடி ரிட்டர்ன்ஸையும் கொடுத்தாங்க. அதை வராத கணக்கெல்லாம் சொல்லவும் முடியாது. ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் எம்எல்ஏவாக இருந்தால் நீங்கள் வேறு கம்பெனி நடத்தலாம், வேறு தொழில் செய்யலாம். ஆனால் மந்திரி ஆகிட்டிங்கன்னா இது எதையுமே செய்யக்கூடாது சட்டப்படியாக. இந்த 5 வருஷத்தில் நீங்கள் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உங்கள் பேரில் ஏதாவது சொத்து வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஓப்பனாக கிளியர் கட் ப்ரூஃப் அப்படி மாட்டிக்கொள்கிறது தான் இது. ஸோ அவங்க பேர்லேயோ மனைவி பேர்லேயோ மைனர் குழந்தைங்க பேரில் சொத்துக்கள் வாங்கியிருந்தால் இதில் தான் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மாட்டக்கூடும். எனவே இதில் வந்து தப்பிக்கிறது எளிது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழ் நீதிமன்றத்தில் போய் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி ஃப்ரிவிலஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணி தப்பிக்கிறாங்க. இது சட்டத்தை வளைப்பதற்கு சமம். ஏன்னா இது நீங்கள் இப்போ நேற்றுக்கு சொன்னது திரு துரைமுருகன் கேஸில் கொடுத்துருக்காங்க. இதே நீதிபதியின் கீழே, ஏன்னா இதே நீதிபதினா நீதிபதி தனிப்பட்டு இல்லை, அதாவது ஒரு நீதிபதி மட்டும் MP MLA வழக்குகளை பார்ப்பார். அந்த நீதிபதியாக முன்பு ஆனந்த் வெங்கடேஷ் இருந்தார், அப்புறம் ஜெயச்சந்திரன் இருக்கார். ஸோ பெஞ்ச் 3 மாதத்துக்கு மாறும். இதே நீதிபதி MRK பன்னீர்செல்வம் பேர்லேயே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கார். ஸோ அடுத்த வாரத்தில் அதுவும் வரக்கூடும். ஸோ இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஏற்கனவே திரு பொன்முடி, திரு தங்கம் தென்னரசு, KKSSR போன்றவர்கள் மீது இதே மாதிரி ஃப்ரிவிலஸாக கீழ்கோர்ட்டில் ஃப்ராடாக அந்த கேஸ்களை வீக்கியிருக்காங்க. அதில் அவர் என்ன சொன்னார், அதை நான் படித்து பார்த்தால்
ஒரு தீர்ப்பு கொடுத்தது கட் அண்ட் பேஸ்ட் போட்ட மாதிரி 3 கேஸ்லையும் இருக்குது. அந்த முதல் கேஸை எடுத்து பார்த்தா அதில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுகள் எல்லாம் பொருந்தவில்லை. எப்படி இந்த ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க? கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிறதுக்கு 60 நாள் மட்டுமே இருக்கிற ஒரு நீதிபதியை கொண்டு வந்து இவரை பொறுத்தவரை அதுக்கு பேர் விழுப்புரத்தில் பணிபுரியும் நடந்து கொண்டிருந்த வழக்கை கொண்டு போய் வேலூருக்கு கொண்டு போய் அந்த 60 நாளில் ரிட்டையர் ஆகிறவர் அடுத்த 60 நாளில் 200 சாட்சியும் விசாரிச்சுட்டு இல்லை அப்படின்னு தள்ளுபடி பண்ணார். இது எதுவுமே நம்பகத்தன்மை இல்லை. இதில் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அடுத்த 2லையும் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இவை திட்டமிட்டு நீதிமன்றத்தின் கரங்களை இவங்க கொடுக்கறத நீதிபதி பேரில் டைப் அடித்து வந்த மாதிரி இருக்குது. அப்படி எனக்கு தூக்கமே வரவில்லை. நாங்கள் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போனப்போ ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், அவரை நாங்கள் சல்யூட் அடிக்கிறோம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னார். ஸோ இப்போ இன்னொரு விஷயங்க, எல்லோருக்கும் வருத்தம். நம்ம கமெண்ட்டில் பல பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறீங்க இத்தனை பேர் வந்துடுவாங்க, இத்தனை அமைச்சர் வராங்க, ஆனால் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு வரும். அதாவது 25 வருடங்களாக இது நடந்துகிட்ருக்கு. 2013 ஒரு தீர்ப்பில் தான் இது வந்துச்சு. ஒருவர் 3 வருடத்திற்கு 2 வருடத்திற்கு அதிகமாக தண்டனை பெற்றால் அவர் அமைச்சராக தொடர எம்எல்ஏவாகவே தொடர முடியாது. அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட காலத்தோடு 6 வருடத்திற்கு அவர் தேர்தலில் நிற்க முடியாது. இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து நம்ம ட்ராமா கம்பெனிக்கு ஒரு தலைவர் இருக்கார் ராகுல் காந்தி, அவர் அந்த சட்டத்தை கிழிச்சு போட்டு நான் நேர்மையானவன், கடைசியில் அவரே ஒரு இதில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அப்புறமா ஸ்டே வாங்கியிருக்கார். ஸோ இப்போ இதுக்கு அந்த தீர்ப்புக்கு அப்புறமாக எம்பி எம்எல்ஏக்களை விசாரிப்பதற்காக ஸ்பெஷல் கோர்ட் போட்டு 6 மாதத்தில் ஒவ்வொரு கேஸையும் முடிக்கணும்னு இருக்காங்க. இது 2001ன்னா நம்ம 25ல் இருக்கிறோம். ஸோ 25 வருடமாக அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதையும் யோசிங்க. சரி, அன்னைக்கு 1 கோடி இருந்ததுனால் இன்னைக்கு ஒரு இது மூர்த்தி கொடுத்துருக்கார். 4 வருடங்களில் நாங்கள் 2 மடங்காக பத்திரத்துறையில் இது வசூலித்துள்ளோம்ன்றாங்க. அப்போ அரசாங்கமே 4 வருஷத்தில் டபுள் பண்ணுதுன்னு சொன்னால் 2001ல் 3.5 கோடிங்கிறது இன்னைக்கு 100 கோடிக்கு சமமாகும். ஸோ அந்த ப்ரொசீட்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் மதுக்கோடா வழக்கில் நேற்று தான் எடுத்து படித்தேன். இடி வழக்கில் எவ்வளோ கிரைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தப்ப ஜார்க்கண்டின் முன்னாள் முதல்வர் மதுக்கோடாவும் அவருடைய அமைச்சர் 2 பேரில் கேஸ் எடுத்து நான் நேற்று படித்தப்போ அந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அவர் செய்த பீரியடு அந்த பீரியடுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்ததுன்னு சொன்னப்போ அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமை எடுத்து நீ இப்பயும் யூஸ் பண்ணி பெருக்கிட்டு இருக்க அப்படின்னு வருது. ஸோ இது மிக 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 அந்த காலேஜ் எல்லாம் எங்கேருந்துங்க, ஒரு காலேஜ் பில்டிங் இன்றைக்கி பெரிய காலேஜ் கட்டணும்னா 100 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி வராது. நானே ஒரு கன்சல்டண்ட்டாக பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு ஐடி ரெய்டுக்கு வந்தப்போ ஸ்கூல் சார்பாக என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் பார்த்தேன்னா ஐடி என்ன பண்ணிடுச்சு, அவன் அந்த பள்ளியுடைய வெப்சைட்டில் நாங்கள் 1 லட்சம் சதுரடி கட்டியிருக்கோம் அப்படின்னு போட்டதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா அப்ரூவல் வாங்கினப்போ 1 லட்சம் வாங்கிட்டு 25,000 கட்டியிருந்தாங்க. ஸோ கணக்கு பார்த்தா சரியாக இருந்தது. அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ இவர்கள் இன்னொன்று, இவங்க இன்ஜினியரிங் காலேஜுன்னு வச்சுக்கோங்க, பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகன் மகனாக இருக்கட்டும், வேலுவாக இருக்கட்டும், எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஏஐசிடிக்கு போகணுன்னா இத்தனை லேப் ஃபெசிலிட்டி, இத்தனை பில்டிங், இத்தனை இது இருக்கணும்னா அதெல்லாம் எந்த வருஷம் கட்டினாங்கன்ற ரெக்கார்டு இருக்கும். அந்த வருஷம் இவங்களுக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்தது? இது எல்லாமே நான் சொல்கிறது பிஜேபி உட்பட அரசியல்வாதிகள் ட்ரஸ்ட்டு போட்டுட்டா அந்த கணக்கை எடுக்கிறதில்ல. இது நேரடியாக அவங்க பேரில் இருக்கிற சொத்தை பிடிச்சாலே வெறும் 64 லட்சத்துக்கு தான் பொன்முடிக்கு 3 வருஷம் தீர்ப்பு வந்துச்சு. ஆனால் அவருடைய கல்லூரிகளுடைய கணக்கை, பில்டிங் கணக்கெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா சில 100 கோடிகளுக்கு மேலே போகும், சூர்யா குரூப் ஆஃப் காலேஜஸ் போட்டிங்கன்னா. எனவே இதை ஒரு டெஸ்ட் கேஸாக எடுத்துக்கிட்டு அத்தனை சொத்துக்களையும் கணக்கு போடணும். அது என்னங்க, ட்ரஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய சொந்தக்காரங்க, வலதுகை இடதுகை பினாமிகள் மட்டுமே தான் இருக்க போகிறாங்க. ஸோ அந்த சொத்தையெல்லாம் எப்படிங்க நீங்கள் அது நான் ப்ராஃபிட் ட்ரஸ்ட்டுன்னு எப்படி எடுக்கிறீங்க? எனவே நேற்றைக்கு துரைமுருகனுக்கு வந்திருக்கு இடி, அவர் மேலே வர முடியும். இன்னொன்று, 2016 தேர்தலின் போது அவர் வீட்டில் மற்றும் அவருடைய நெருங்கிய உறவினர் வீட்டில் மற்றும் அவங்க குடோனில் தேடினப்போ கிட்டத்தட்ட 13 கோடி ரூபா பிடிச்சாங்க. மொத்தமுமே 200 ரூபா புது நோட்டு 2019. அது மொத்தமுமே கனரா பேங்க் வேலூர் பிரான்ச்சிலேருந்து பண்ணியிருக்கு. அதை எடுத்து கொடுத்த அந்த கனரா பேங்க் நிர்வாகியும் இவருடைய நெருங்கிய சொந்தக்காரர். ஆனால் அந்த வழக்கில் அவரோட லிங்க் பண்ண முடியல. அப்போ கேண்டிடேட் இவர் தான், கதிரானந்த் தான். அதனால அவருக்கு எதிராக இடி ரைடு திருப்பி இப்பயும் கேஷ் பிடிச்சாங்க. அவருடைய கல்லூரியிலிருந்து
இதை பிடிச்சி 2 கம்ப்யூட்டர்லேருந்து பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த கல்லூரிகள் எல்லாம் எடுத்து அந்த கல்லூரியில் நாங்கள் ஹிந்தி கற்றுத்தரோம், நீட் ட்ரைனிங் கொடுக்குறோன்றாங்க. ஸோ அந்த கல்லூரியில் ஆயுத பூஜை நடக்குது. அப்புறம் இவங்க சனாதன ஒழிப்புன்னு பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் வீடியோ இருக்குது. ஸோ இவங்க நடத்துறது ஒன்று, ஹிந்தி சொல்லி தருவாங்க, நீட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இன்னொன்றுங்க, இந்த தனியார் பள்ளிகள் என்ற வியாபாரம் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 60,000 கோடி பிஸ்னஸ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், இவற்றில் 60% பள்ளிகள் திமுக கட்சிக்காரங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. முதல்வர் மகளிலிருந்து துரைமுருகன் மகன் வரை, யாவா வேலூரிலிருந்து அன்பழகனுடைய மகன், இது ஆற்காடு வீராசாமியுடைய தம்பி என்று இவர்கள். ஸோ 60,000 கோடி பிஸ்னஸ் நடத்துகிறதுக்காக ஹிந்தியை அரசு பள்ளியில் நடத்துறதில்ல. ஸோ இதற்கு இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் வச்சுட்டா இவங்க கணக்கில் வராது. ஸோ இடம் வாங்குறப்ப சந்தை மதிப்பு 50 கோடி வந்ததுன்னா வெறும் 50 லட்சம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆராசாவுடைய தம்பி மனைவி பேரில் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்திற்கு 2.7 ஏக்கர் நிலம். அந்த 2.7 ஏக்கர் நிலத்தை வைத்து முன்னாள் ஓனர் 30 கோடி ரூபாயை கடனாக சிட்டி யூனியன் பேங்க்கில் வாங்கியிருக்காங்க. ஆனால் இவருடைய செந்தில் பாலாஜியுடைய தம்பி மாமியார் வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கரூர் ஹைவேஸில் இருக்குது. அதுக்கு இப்போ 22/1ன்னு வச்சுக்கோங்க. 22ல் இருக்கிற மற்ற சர்வே நம்பர் எல்லாம் இது கமர்ஷியல் லேண்டு, ரெசிடென்ஷியல் இதை மாத்திரம் அக்ரிகல்ச்சராக வச்சு இவருடைய மனைவி. ஆனால் எப்படி பேங்க் அப்போ 60 கோடி வேல்யூ இருந்தால் தான் 30 கோடி கொடுத்துருக்க முடியும். ஸோ எப்படியெல்லாம் திமுக மேனிப்புலேஷன் நடக்குது. அந்த இடத்துல நடக்கிற பில்டிங்க்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவுக்கு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு வந்துச்சு. ஸோ இப்போ இவங்களுடைய ஒவ்வொரு வீட்டையும், துரைமுருகனுக்கு இருக்கிற சென்னை வீடாக இருக்கட்டும், கோட்டூர்புரத்தில் இருக்கிறதாக இருக்கட்டும், அவருடைய மனைவி பேரில் என்ன இருக்குது, எப்படி அதையெல்லாம் எந்த பீரியடில் பண்ணாங்க, இது எல்லாத்தையும் முழுமையாக ஆராயணுங்க. ஒரு 4 அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் தண்டனை வாங்கினாத்தான் இப்போ அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கே என்னும் கொள்கை போகணும். இது பொது வாழ்க்கைக்காக வருகிறோம், இதில் வந்தால் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வரணும். நான் தான் சொன்னேன், 68லேயே இவர் ஒரு சொத்தை மனைவியுடைய சகோதரி மகன் பேரில் வாங்கி அது ரீசெட்டில்மெண்ட் இவர் மகளுக்கு வந்திருக்கு. இது 2021 அவருடைய அஃபிடவிட்டில் இருக்குது. ஸோ எப்படியெல்லாம் இவர்கள் பினாமிகளை உருவாக்குகிறார்கள்ங்கிறதுக்கு உங்களுக்கு அதோடைய மதிப்பு இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே. ஸோ இப்படி உருவாக்குகிறாள்னா துரைமுருகன்லாம் இதில் ஒரு டெஸ்ட் கேஸாக வரும். இடி இதை வைத்து உள்ளே வரணும். இன்னொன்று ஐடி மற்றும் இவங்க இதை முழுமையாக இவங்களுடைய கடந்த 20 வருஷ ஐடி ரிட்டர்ன்ஸையும் வச்சுக்கிட்டு எந்தெந்த பீரியடில் எந்த பில்டிங்கை கட்டினாங்க, அவங்களுக்கு அதில் என்ன கணக்கு அப்படிங்கிறத எல்லாம் எடுத்து பார்த்து முழுமையாக வரணும். நேற்றைக்கு வந்திருக்கிறது சம்மட்டி அடி. நான் இன்னொன்று கேட்குறது, இப்போ கோர்ட்டில் கீழ் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நீதி பரிபாலனம் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால், நீதி பரிபாலனம் நீதிபதி எப்படிங்க பண்ணுவார்? உங்களுடைய அரசு வழக்கறிஞர் கொடுக்கும் வாதத்தை வைத்துத்தான் கொடுப்பார். அப்போ திமுக ஆட்சி செய்யும் பொழுது திமுக உள்துறை அமைச்சர் கீழையும் லா அமைச்சர் கீழையும் அந்த துறைகள் அவங்க சரியான ஆர்குமெண்ட்டை வைக்கல, போலீஸ் கையையும் கட்டி போடுறீங்க. அப்போ உள்துறை அமைச்சர் யாருங்க? முதலமைச்சர் தான் இன்றைக்கி இருக்கார். அன்னைக்கு உள்துறை அமைச்சராக எதர் முதலமைச்சரோ இல்லாட்டி ஸ்டாலினோ இருந்திருக்கணும். அவங்களுக்கு தண்டனை கிடையாதா? எனவே நேற்றைக்கு வந்திருக்கிற சவுக்கடி, இப்பொழுது எந்தெந்த அமைச்சரெல்லாம் கீழ் நீதிமன்றத்தில் முறையற்ற ரீதியில் தங்கள் வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் வந்து அவங்களெல்லாம் தொடர்ந்து நிற்க வச்சா நீங்கள்லாம் நீதிக்கும் அறத்திற்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதலமைச்சர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா சட்டத்தில் ஓட்டைகள் இருக்கிறது. ஆனால் யாரை அமைச்சராக போடலாங்கிறது ப்ரெரோகேட்டிவ் வெஸ் டு யூ. நீங்கள் அவங்க ஏற்கனவே அமைச்சராக இருந்த பொழுது சட்டத்தை வளைத்துள்ளார்கள் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. 3 பேரில் இது வரைக்கும் 5-6 அமைச்சருக்கு அப்படி ஆயிருக்கு. அதனால் இது நேற்றைக்கு வந்துள்ள தீர்ப்பு மிக மிக இது அடுத்த 2-3 நாட்களில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கும் இதே மாதிரி தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு ஆதாரங்கள் இருந்தால் அப்படித்தான் வர முடியும். அப்போ 12-13 அமைச்சர்கள் என்று லிஸ்ட்டு கூடிக்கொண்டே போகிறது. நிச்சயமாக பாஜக தமிழகத்தை நோக்கி வந்திருக்கு. ஒரு பக்கம் ஊழல், நேற்றைக்கு இவர் சொல்லியிருக்கார், செந்தில் பாலாஜி டாஸ்மாக் வழக்கில் ஊழல் நடப்பது என்பது வீடு பற்றி எறிவது போல, தமிழர் கொடுக்கும் வரி பணங்கள், தமிழர் பணங்கள் அரசுக்கு போகாமல் தனிநபருக்கு போகுது, வீடு பற்றி எறிகிற மாதிரி ஊழல் நடக்கிறது என்றால் அதை தடுக்கணும்.
அதை தடுக்கிறதுக்கு இது ஒரு சாம்பிளாக இருக்கும். 13 அமைச்சர்கள் பேரில் இடி, ஐடி, சிபிஐ வழக்குகள் நடக்குதுன்னு சொன்னால் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா, நாங்கள் கொள்ளையடிப்பதற்கான ஆட்சியான்னு மக்கள் கேட்கும் நிலைக்கு இருக்கிறது. ஆனால் பல நமது முதலமைச்சர் பேசுவதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்வதற்கு, இந்த ஆட்சி தமிழர்களுக்கு என்று சொல்வதை செய்வதற்கு இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. செஞ்சார் என்றால் நீங்கள் ஜெயிக்கலாம், இல்லை என்றால் திமுக கருணாநிதி தலைமையில் இன்று வரை ஒரு முறை கூட 2வது முறை ஜெயிச்சதில்லை. 71, 89, 96, 2001, 2006 இது எல்லாத்துலேயுமே 5 ஆண்டுகள் கழித்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். 96, 2001 தோத்தப்போ 5 வருஷம்தான் எதிர்கட்சியாக வச்சாங்க. 2006, 11 10 வருஷம் வச்சாங்க. இப்போ வந்தீங்கன்னால் திருப்பி வருவதே கடினமாக இருக்கும். இப்போ திருத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டில் உள்ள அனைவரையும் வெளியேற்றிவிட்டு நல்ல ஊழல் செய்யாத இளைஞர்களை போட்டு செய்யணும். அதே போல் பொன்முடி மீதும் இது திரு உதயநிதி பேர்லேயும் வழக்கு, அந்த இது சனாதனத்தை எதிர்த்து பேசியதற்கு வழக்கு போட்டு நாங்கள் இனிமேல் நடுநிலையாக நல்லாட்சி கொடுப்போம்னு செஞ்சால் மக்களுக்கு நல்லது நடக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.